நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி செடி வளர்த்துறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பாட்டிலில் சுத்தமான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தென்னங்கீற்று குச்சியால் சக்கரவள்ளி கிழங்குல நாலா பக்கமும் குத்திக்கலாம். பாருங்கள், நாலா பக்கம் குத்தியாச்சு. இதை அப்படியே எடுத்து தண்ணியில் பாதி மூழ்கிற மாதிரி தண்ணியில் வச்சுக்கலாம். பாருங்கள், டப்பாவில் கிழங்கு நல்லா நின்றுக்குச்சு. இதோட சக்கரவள்ளி கிழங்கு தண்ணியில் வச்சு 20 நாள் ஆச்சு. பாருங்கள், வேர் விட்டுருக்கு. சின்னதாக ரோஸ் கலரில் தளைஞ்சு வருது. இதுக்கு டெய்லியும் தண்ணி சேஞ்ச் பண்ணணும். இதோட 25 நாள் ஆகுது. நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நிறையவே வேர் விட்டுருக்கு. இப்போ 40 நாள் ஆகுது. பாருங்கள், செடி நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு மேலே தண்ணியில் வைக்கக்கூடாது. அதனால் மண்ணில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கிழங்குல சொருகி வச்சுருக்கிற குச்சிகளை எடுத்துடலாம். சூடோமோனாஸ் கரைசலில் கிழங்கு முக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிழங்கு அழுகல் வராது. நாங்கள் கவரில் மண்கலவை எடுத்துருக்கோம். அதில் சக்கரவள்ளி கிழங்கு நட்டுக்கலாம். நட்ட கிழங்குக்கு நல்லா மண் அணைச்சி விட்டுக்கலாம். சூடோமோனாஸ் கலந்து வச்ச தண்ணியை உயிர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட 2 மாதம் ஆகுது. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்கு. பாருங்கள், செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.